சேலம் ஈஸி சமையல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் ஈஸி சமையல் சேனல்லேருந்து நான் உங்கள் ஐஸ்வர்யா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புளிச்சக்கீரை துவையல். ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்ப ஹெல்த்தியானது. அதுவும் இல்லாமல் இதில் வந்து எலும்புக்கெல்லாம் ரொம்பவே வலு கொடுக்கக்கூடியது இந்த புளிச்சக்கீரை. குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களுக்கு நல்லா பசி எடுக்கணுன்னா கூட இந்த புளிச்சக்கீரை அவ்வளோ மருத்துவம் இருக்குது. இதில் ரொம்ப மகத்துவம் வாய்ந்தது. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இது எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். பாருங்கள், கீரை வந்து நல்லா அந்த இலையை மட்டுமே எடுத்துக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் வந்து கத்திரிக்காய் வந்து தேவை நம்மளுக்கு இதில் கடையிறதுக்கு. கத்திரிக்காய் பாருங்கள், கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. புளி தேவையான அளவு புளி எடுத்து வச்சுருக்கோம். 3 தக்காளி, அதுக்கப்புறம் வந்து சின்ன வெங்காயம், பூண்டு எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வரமிளகாய். இதெல்லாங்க நம்மளுக்கு தேவை. எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் நம்மளுடைய கீரை வந்து புளிச்சக்கீரையை நம்ம போட்டுக்கணும். பாருங்கள், கீரையை போட்டதுக்கப்புறம் கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கோங்க. தக்காளி 3 தக்காளி நம்ம எடுத்து வச்சுருக்கோம். 3 தக்காளியும் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. இதெல்லாம் வந்து நல்லா அந்த தண்ணியில் வேகட்டும். இதெல்லாமே வந்து நல்லா வெந்து வரணும், நல்லா வேகட்டும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கோம். புளி வந்து நல்லா கரைச்சி, நம்ம ஊற வச்சுருந்த புளி வந்து நல்லா கரைச்சி நீட்டாக எடுத்து வச்சாச்சு. தேவையான அளவு மஞ்சத்தூள், தாளிக்க கடுகு வந்து ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சில பேர்லாம் இதை வந்து அப்படியே எல்லாம் ஒட்டுக்கா போட்டு ஒரு மாதிரி இப்போ புளிக்காய்ச்சல் மாதிரி செய்யாமல் வேறு மாதிரி செய்வாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப ருசியாக இருக்கும். இதை வந்து நீங்கள் வந்து மத்தில் கடையிறத விட மத்தில் கடைஞ்சா கூட திப்பியாக கிடைக்கும். ஆனால் நீங்கள் உரல்ல ஆட்டி பாருங்கள், இல்லைன்னா மிக்சியில் கூட போட்டுக்கோங்க. உரல்ல நல்லா ஆட்டி எடுத்து வச்சிட்டிங்கன்னா நைஸாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றி, இல்லை நல்லெண்ணெயோ இல்லை நெய்யோ ஊற்றி வந்து சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தியானது இது. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கடுகு போட்டுக்கோங்க. புளி கரைச்சி வச்சுருக்கோங்க, அதை போட்டுக்கோங்க, ஊற்றிக்கோங்க. இந்த புளி வந்து நல்லா கொதிக்கட்டும். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. சிறிதளவு மஞ்சள் தூள் சேர்த்திக்கோங்க.
பாருங்கள் இப்படி நம்ம மஞ்சத்தூள் உப்பு எல்லாமே போட்டாச்சு. புளி வந்து நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம், இந்த புளி காய்ச்சல் வந்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க கீரை இங்கே இருக்குது, இதை நல்லா ஆட்டிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி இந்த புளிக்காய்ச்சலையும் நல்லா ஊற்றி நல்லா ஆட்டி எடுத்து வச்சுட்டா நம்மளுக்கு சீக்கிரமாக ரெடி ஆகிடும் துவையல். ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரெண்டையுமே ஆட்டிக்க வேண்டியது தான்.